நமக்கு என்ன தெரியுமா வேலை? அவன் எதெல்லாம் சஸ்பென்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் படத்துக்கு முன்னாடியே பிரேக் பண்ணி விட்டுறணும். சஸ்பென்ஸ் இல்லாமையே சாவு. ஏதோ ஈகோ ப்ராப்ளத்துலையோ டைரக்டரோடையோ ஹீரோவோடையோ ஏதாவது கிளாஷ் ஆகி எப்படியாவது இது பண்ணி விட்டுணும். ஒரு அஜித்தோ அவர்களோ இல்லை ஒரு ரஜினி அவர்களோ அவர்களுடைய ஃபேன்கு வந்து இன்னொரு ஆக்டர் மேலே அந்த வன்மத்தை கக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத தனத்தை தான் அது காட்டுது. அடுத்த கேட்டகரி உள்ள ரசிகர்கள்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை செய்யுது. இவர் வந்து ஒரு காக்கா கழுகு கதை சொல்றது, அவர் வந்து இன்னொரு இடத்துல போய் அதுக்கு வந்து ரிப்ளை சொல்றது, இந்த மாதிரி சில சமயங்கள் அதுதான் அது ஒரு சுய லாபமும் கூட எடுத்துக்கலாம். சொல்லிடுவாங்க நான் அதை மீன் பண்ணி சொல்லலை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல வார்த்தைகள் சொன்ன செய்திகள் பத்திக்கிட்டே எரியும். சொல்லும் போது அந்த ஆடியோ மேட்டரும் அப்போ வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட கூட இருக்கலாம். இப்போ வந்து கோட்டோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து அந்த தேர்ட் சிங்கிள் படத்தை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இவன் சரியா போல அது போல விஜய் வந்து குறுக்கீடு தலையீடு இருக்க. இப்போ ஒரு அஜித்துக்கு ஒரு படம் பண்ணும் போது அப்படின்ற போது பார்த்தா அந்த மங்காத்தா பிஜிஎம் அதில் வந்து அந்த பாட்டு இப்போ வரைக்கும் அது வந்து அந்த ட்ரேட்மார்க் வந்து மாற்றவே முடியல. அப்படி சொல்றதை பார்த்தா அதுவும் வந்து நம்ம வந்து இல்லை அதுதான். ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது கோட்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் வந்து இந்த மாதிரி கோட்டு படத்தில் இருக்க அந்த சீக்ரெட்ஸு சஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்து லீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ பற்றி வருது. நமக்கு என்ன தெரியுமா வேலை? அவன் எதெல்லாம் சஸ்பென்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் படத்துக்கு முன்னாடியே பிரேக் பண்ணி விட்டுறணும். சஸ்பென்ஸ் இல்லாமையே சாவு. நம்மளால எங்க பிரேக் பண்ண முடியுது? ஸ்கிரிப்ட் ரீரைட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ண முடியும்? நீங்க ரீரைட் பண்ணி ஷூட் எடுக்க முடியும்? என்ன டைம் இல்ல, ஒரு மாசம் தான் இருக்கு. இல்ல கபில, எப்படி நீங்க சஸ்பென்ஸ் எங்க பிரேக் பண்ணீங்க? நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் விடுவீங்க, பார் வந்து நம்ம வந்து 10+10ல செட் பண்றோம். நான் சொல்றேன், ட்ரெய்லர்ல அவன் விஜயகாந்தோட கேரக்டர் சிவகார்த்தோட கேரக்டர் ரிவீல் பண்ண மாட்டான். ஆனா பிரபுதேவோட கேரக்டர் இதெல்லாம் ரிவீல் பண்ணுவான். இல்லை நானும் அந்த ஆடியோவை கேட்டேன். அது நிஜமா ஃபேக்கா அப்படிங்கிற விவாதம் ரெண்டாவது இருக்கட்டும். ஆனால் பொதுவாக ஒரு பெரிய ஹீரோ நடித்த படத்தோட அவுட்புட்டு அது எதுவாக ஒரு பிட்டு இதாக இருந்தால் கூட வெளியில் வர்றது அது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கலாம். இப்போ ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அடிமட்ட தொழிலாளிலேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க. பெரிய ஸ்டார்ஸ் வந்து அது மாதிரி அவங்க படத்துக்கு இது பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த கேட்டகரி உள்ளவங்க இது மாதிரிலாம் எடுத்து வரக்கூடாது, மொபைல் எடுத்து வரக்கூடாதுன்னு அப்படி ஒரு கண்டிஷனோட இதாக நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் கண்டிப்போடு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய மற்ற ரகசியங்கள்லாம் வெளியிட்டுருவோம் அப்படின்னு ஒரு நபர் பேசுகிறாரு. அதில் இன்னும் 2 பேர் அந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனால் இது யார் இவங்க என்னங்கிறது ஒரு மொட்டை தாத்தா குட்டையில் இந்த கதையாக இருக்குது. அதனால் இதில் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை. ஒருவேளை விஜய்க்கு பிடிக்காதவர்கள், விஜய்க்கு வெங்கட் பிரபுக்கு பிடிக்காதவர்கள் இந்த வேலையை செய்யணும்னா ஒன்று அந்த படத்தில் வேலை செய்கிற அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கும். அவங்க ஏதோ பஞ்சாயத்தில் ஏதோ ஈகோ ப்ராப்ளத்துலேயோ இவரோட டைரக்டரோடையோ ஹீரோவோடையோ ஏதாவது கிளாஷ் ஆகி எப்படியாவது இது பண்ணி விட்டணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யாருன்னே தெரியாமல் வந்திருக்க இந்த ஆடியோவை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்புறது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்போ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஷூட்டிங் நடக்க போது அது ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ நடித்த படம். இப்படி இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதில் நான் எந்த உண்மைத்தன்மையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால நம்ம இதை பற்றி ரொம்ப பேச முடியல. இந்த மாதிரி ஒரு படம் வருது, அது விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி அவரோட படமாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்துலேருந்து இந்த டீட்டெயில்ஸ், இந்த சஸ்பென்ஸ், இந்த த்ரில்லர்ஸ் இல்லை அந்த படத்துலேருந்து விஷயங்கள் வந்து லீக் பண்ணுறது அப்படின்ற அந்த இன்டென்ஷன் அது எப்படி சார் பார்க்குறது? வேறு வெளியில் உள்ள விஜய்க்கு பிடிக்காதாலோ வெங்கட் பிரபுக்கு பிடிக்காதவளோ அல்லது வேறு ரசிகர்கள் அஜித் ரசிகர்களோ. ஏன்னா இப்போ ஒரு படம் வந்தால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மோதிக்குவாங்க. யார்? அஜித் விஜயும் இல்லை, அஜித் விஜய் ரசிகர்கள் மோதிக்குவாங்க. அதேமாதிரி அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, கொடுக்குற கமெண்ட்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு பக்குவம் இல்லாத தனத்தை தான் அது காட்டுது. இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து போட்டிகள் இருக்க தான் செய்யும். 2 பேருக்குள்ளே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நாங்கள் நண்பர்கள் தான், நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அந்த பக்குவம் இல்லாத ரசிகர்கள் தான் செய்கிறது. அதே மாதிரி படித்தவர்கள், பக்குவமான ரசிகர்கள்லாம் இருக்காங்க.
ஆனால் இந்த அடுத்த கேட்டகரி உள்ள ரசிகர்கள் தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை செய்யுது. ஒருவேளை அந்த ரஜினி ரசிகனும் அஜித் ரசிகனும் இப்படி இது செய்யலாம்னு பார்த்தா அதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அவங்களுக்கு எப்படி ஃபுட்டேஜோ விஷயங்களோ எப்படி தெரியும்? எல்லாமே ரொம்ப இதாக வச்சிருக்கப்ப அவங்களுக்கு எப்படி வெளியில் போகும் அப்படின்னால இது எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்னு புரியல. இப்போ இந்த மாதிரி ரசிகர்கள் இப்படி இருக்காங்கன்றது அந்த ஆக்டர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதை எப்படி சொல்கிறது, விஜய் அவர்களோ இல்லை ரஜினி அவர்களோ அஜித் அவர்களோ கூட யாருமே அந்த கண்டிப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்களா? இல்லை அது ஏன் சார் அந்த காரணம்? ரசிகர்களை கட்டுப்படுத்துறதோ இது பண்ணுறதோ, அனாவசிய வார்த்தைகளை சேற்றை வாரி இறைக்கிற விமர்சனங்களை சொல்லாதீங்க, பக்கமாக நடந்துங்க அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியோ அதுக்கான எத்தனைப்போ எந்த நடிகன்ட்டும் இல்லை. ஆனால் அவ்வப்போது சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டான்னு அஜித் கலைச்சார், துணிச்சலாக கலைச்சார். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, உன் பிள்ளை குட்டி படிக்க வை, நல்லா பார்த்துக்கோ, அதுதான் வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஹீரோக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கேட்குறதுக்குல அதை அந்த நேரத்தில் ஒரு ஹீரோ சொல்கிறதோட சரி, அப்புறம் அப்படியே அதை பற்றி மறந்துடுவாங்க. அடுத்து எத்தனை கோடிகள் அந்த படத்துக்கு உயர்த்தலாம், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய எண்ணம் இருக்குன்னு தவிர இந்த கடைக்கோடி ரசிகனை மறந்து போயிடறான் ஒரு கட்டத்தில். இதை அந்த ஆக்டர்களே ஒரு சில டைம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சார். அதாவது ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா இவர் ஒரு காக்கா கழுகு கதை சொல்கிறது, அவர் இன்னொரு இடத்துல போய் அதுக்கு ரிப்ளை சொல்கிறது, இந்த மாதிரி சில சமயங்கள் அதுதான் அது ஒரு சுய லாபமும் கூட எடுத்துக்கலாம். அதாவது சொல்லிடுவாங்க, நான் அதை மீன் பண்ணி சொல்லலை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல வார்த்தைகள் சொன்ன செய்திகள் பற்றிக்கிட்டே எரியும். அதன் பிறகு அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இல்லை நான் இந்த அர்த்தத்தை திரும்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க, விடு வரட்டும் விடு. ஏன்னா அது ஒரு பப்ளிசிட்டி, அது ஒரு விளம்பரம். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஆக ஹீரோக்கள்கிட்ட உள்ள இந்த சிறுமத்தன்மையும் போகணும். ஓகே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இவங்களா சில நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேறு மாதிரி உருவாக்கி விடுறதும் நடக்குது. அது ஹீரோ கிட்ட நடக்குது, தயாரிப்பாளர் தரப்புலேருந்து நடக்குது, உண்மைதான். இப்போ கோட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த தேர்ட் சிங்கிள் அது வந்ததுலேருந்தே நிறைய பேர் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. படத்தை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. சரி, ஆனால் இதில் கெடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா இது திட்டமிட்டு இவன் சரியா போல அது போல விஜய் குறுக்கீடு தலையீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அலசிய ஆராயப்படுது. அது எந்த அளவு ஒரு ஹீரோ தன்னுடைய படம் நல்லா இருக்கணும், தன்னுடைய படத்தில் பாடல்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் தவிர கெட்டு போகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இது திட்டமிட்டெல்லாம் 1008 வேலை இருக்குது, நடிச்சு கொடுத்துட்டு அடுத்து அரசியல் பண்ணி அது இதுன்னு இருக்குது விஜய்க்கு. அப்படி இருக்கப்போ திட்டமிட்டெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு அஜித்துக்கு அவர் படம் பண்ணும்போது அப்படின்ற போது பார்த்தா அந்த மங்காத்தா பிஜிஎம் அதில் அந்த பாட்டு இப்போ வரைக்கும் அது அந்த ட்ரேட்மார்க் மாற்றவே முடியல. அப்படி சொல்கிறத பார்த்தா அதுவும் நம்ம இல்லை, அதுதான் நம்ம எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்சு வெளியில் வர வழி எதுவுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. அது அவுட்புட் எப்படி வரும், அப்படி அதோடைய வெற்றி எப்படி அமையும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. அது நம்ம கையில் இல்லை, ஆடியன்ஸ் கையில் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரை அது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பட் பவதாரணி பாட்டு கூட நல்லா இருக்குது, பட்டு சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, ஒரு நெகிழ வைக்கிற மாதிரி விஷயமா இல்லை. அது விஜய் படத்துக்கு இதுக்கு முந்தைய படங்களும் சரி, அஜித்தோட இதுக்கு முந்தைய படங்களும், ரஜினியோட முந்தைய படங்களும், கமலோட முந்தைய படங்களுக்கும் நிறைய படங்களில் பாடல்கள் சக்ஸஸ் ஆகாமல் போனது நடந்திருக்கு. இப்போ ஒரு சினிமாங்கிறது ட்ரெண்டே மாறி போச்சு. இன்னைக்கு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த படத்துக்கு இசையே இல்லை, இசையே கிடையாது. அந்த சேவல் சவுண்டு மட்டுமே சத்தம், அந்த நீரோடை சப்தம், ஆடு கத்தும் சத்தம், ஆட்டோ போகும் சத்தம், இந்த ஒளி தான் இருக்கு தவிர பின்னணி இசை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணி உடைச்சி ஒரு படத்துக்கு பின்னணி இசை முக்கியம் எவ்வளோ ஒரு முதுகெலும்பாக இருக்கும். அதை இளையராஜா போன்ற ஆளுமைகள் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் என்னால் படம் பண்ண முடியும்டா. இது பின்னணி இசையே இல்லாத ஒரு படம் வந்திருக்கும் போது இந்த பாடல் நல்லா வரல, அதாவது கோட் பாடல் நல்லா வரல, ஹிட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக
கோட் படம் தோல்வியை தெளிவும் கோட் படம் சரி இருக்காது என்ற முடிவுக்கு யாரும் வரக்கூடாது. அது மட்டும் சொல்லல, இப்போ அந்த பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அந்த வந்த விஷுவல்ஸ் விஜய் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏஐல வந்து ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு இது விஜய் நம்ப சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. முகம் மட்டும்தான் ஏதோ வந்து ரப்பர் பூசின மாதிரி ஒரு மாதிரி இருந்து தவிர உடம்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் அதே விஜய் தான், பீஸ்ட் மாஸ்டர் இதில் பார்த்த அதே விஜய் தான். அந்த முகத்தை மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு 2 ஷாட் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கோணாலெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லை அது வந்து தொழில்நுட்ப குறையாக இருக்கலாம். ஃபினிஷிங் இல்லாமல் ஏதோ அவசர அடிக்கு ஏதோ ரிலீஸ் பண்ணணும் அந்த நாள் அப்படிங்கிற ஒரு நாள் அவசர அடிக்கு பண்ணியிருக்கலாம். நம்ம படம் வந்த பிறகு தான் அதில் எப்படி நான் ட்ரெய்லர் பார்த்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரெயில் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்களே ரிலீஸ் பண்ணாங்களே அதை பார்த்தீங்கன்னா அந்த 2 விஜயுமே அது பின்னாடி இருக்கிற மகன் விஜயா வர்றதும் ரொம்ப அந்த இளமை தோற்றம் அந்த நல்லாவே இருக்குது. இதில் வந்து அதான் அந்த ஏதோ ஒரு குறை நடந்திருக்குது. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதுல அது வெளியில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி குறை சொல்கிறதுல நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய தரப்பு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நெருக்கமாக ஆக வந்து சோசியல் மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெங்கட் பிரபு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எல்லாமே நல்லா பண்ணிட்டு இப்போ வர வந்து எதுவுமே சரியில்லை, நீ அஜித் ஆளுன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து தளபதி வச்சு இப்படியா செய்வ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் வந்து அந்த நிலைமை மாறுமா சார்? கண்டிப்பாக மாறு. இன்னொன்றுங்க, ஒரு அரசியல் இது என்ட்ரி கட்சியை அனௌன்ஸ் பண்ண பிறகுலேருந்து உங்களுக்கு அவருக்கான இது ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அதான் சொன்னலை, மறுபடியும் எதிர்வினைகள் வந்து கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கு. அதில் அவருடைய ஏற்கனவே 2 படத்துக்கு வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்பையும் சரி கலைஞர் அது சில தடைகள்லாம் சந்திச்சார் அவர். இப்போ நேரடியாக அரசியலில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கட்சியை ஆரம்பித்து பிறகு இப்போ மாநாடு நடத்த போகிறேன் அப்படிங்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் இவருக்கான ப்ராஜெக்ட் ஒரு படங்களோ ஒரு செய்கிற காரியங்களோ நல்லா வந்துடணும் அப்படிங்கிறதுல முழு மனசோட யாரும் கருணை உள்ளத்தோட இது பண்ணியது கிடையாது. அதில் என்ன 7.5 ஏற்றலாம், என்ன சறுக்களை வந்து கொடுக்கலாம், முட்டுக்கட்டையை போடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறதன் பின்னணியில் இப்போ நம்ம சொன்னோம்ல விஜயை வந்து இது பண்ணிட்டாரா இல்லை யுவன் ஏதோ பிளான் பண்ணி நல்லா பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டா அப்படிங்கிற இது இருக்குல்ல, இதில் வந்து இதையும் சேர்த்துக்கலாம். அதனால் எது உள்ளுக்குள்ள உண்மை என்ன நடந்தும் போது அந்த ஆடியோ மேட்டரும் அப்போ வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட கூட இருக்கலாம். நான் இருக்கு அப்படின்னு சொல்ல இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அது பேசுறது யாரு, அந்த கேரக்டர் ஏதோ ஒரு பேர் அந்த ஒரு பேர் ஒன்று சொல்லப்படுது. மற்றபடி அந்த பேர் சொல்கிறதுல யார் அவங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. அது பின்னணி தெரியாமல் பேசக்கூடாது. ஒரு வேளையை அதுவும் இருக்கலாம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர பார்ப்போம், படம் பார்க்க தானே போகிறோம். வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு ஒரு ஒரு மாசான ஒரு படத்தை மறுபடியும் எப்படி அஜித்துக்கு மங்காத்தா கொடுத்தாரோ, சிம்புக்கு மாநாடு கொடுத்தாரோ, அதே மாதிரி விஜய்க்கு ஒரு கோட் வந்து மிகப்பெரிய மாஸ் படமாக சாதாரணமாக எனக்கு லியோ படம்லாம் பெருசாக உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தும் கூட மெகா ஹிட் ஆனிச்சு. விஜய்க்குன்னு உள்ள ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பும் ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு நல்ல திரைக்கதையை மாநாடு மாதிரியும் மங்காத்தா மாதிரியும் அமைச்சிட்டாக்கா கோட்டும் கொண்டாடப்பட வேண்டிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறி போயிடும். அப்படி இருக்கப்ப இப்போ அதுக்கு முந்தி இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம அலசுறதுல பேசாது. இப்போ ட்ரெய்லர் மட்டும் வந்துட்டா அந்த டைட்டில் வச்ச மாதிரியே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிடும். ஆமாம் பார்ப்போம். ஏன்னா ட்ரெய்லரும் வந்து இப்போ நமக்கு கொட்டுக்காளி ட்ரெய்லர் எடுத்துகிட்டு பேசுகிறோம். அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தாலும் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ட்ரெய்லரை வச்சியும் படம் நல்லா இருக்குது அப்படின்னு முடிவுக்கும் வர முடியாது. அது பல படங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கணும். ட்ரெய்லர் பார்த்தா கட் பண்ணி அழகாக இது பண்ணிடுவாங்க, உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நான் வெங்கட் பிரபுங்கிற இயக்குனரை நம்புகிறேன்.